ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு எஸ்ஐ தமிழ். இதில சேவிங்ஸ் அப்படிங்கிற சீரியஸில நம்ம ஷேர் மார்க்கெட் பத்தின ஒவ்வொரு டாப்பிக்கையும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதில நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க டாபிக் என்னன்னா, இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் இன் ஷேர் மார்க்கெட். இதில இதுக்கு முந்தைய வீடியோக்கள்ல நம்ம இதில வேல்யூவேஷன் ரேஷியோஸ்னா என்னென்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் பார்த்தோம், லிக்விடிட்டி ரேஷியோஸ் பார்த்தோம். இதில் வேல்யூவேஷன் ரேஷியோஸில் பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ, பிஎஸ் ரேஷியோ, இவி பை எபிட்டா, பிஇஜி ரேஷியோ அதெல்லாமே நம்ம என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்த்தோம். அடுத்தது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸில் நெட் ப்ராஃபிட் மார்ஜின், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அது எல்லாமே என்னென்னு பார்த்தோம். அது ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்தோம். அடுத்து லிக்விடிட்டி ரேஷியோஸ் என்னென்னு பார்த்தோம். அதில் கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ, கேஷ் ரேஷியோ இதெல்லாமே நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்கு அடுத்தது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா லி லிவரேஜ் ரேஷியோஸ், அதாவது சால்வென்சி ரேஷியோஸ். இதில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு ரேஷியோவுமே அந்த 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 வார்த்தைகள் என்ன இருக்கோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான். இப்போ வேல்யூவேஷன் ரேஷியோஸ் அப்படின்னா அந்த ரேஷியோஸ் எல்லாமே அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் என்ன அப்படிங்கிறத கொடுக்கும். அதை பற்றின ஒரு அந்த அதை பற்றின சிம்பிளான ஒரு இமேஜை கொடுக்கும். அதே மாதிரி லிக்விடிட்டி ரேஷியோஸ் அப்படின்னா அந்த கம்பெனியோட லிக்விடிட்டி ஸ்டேட் எப்படி இருக்குது, எப்படி இருக்குங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு இமேஜை கொடுக்கும். அடுத்தது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜை கொடுக்கும். அதே மாதிரி இப்போ லெவரேஜ் ரேஷியோஸ் அப்படின்னா சால்வென்சி ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து என்ன சொல்லும் அப்படின்னா அந்த கம்பெனி டெப்ட்டில் எவ்வளோ டிபெண்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத சொல்லும். டெப்ட் அப்படின்னா நம்ம வந்து கடன் சொல்லலாம். ஒரு கம்பெனிக்கு எப்போவுமே அந்த கம்பெனி நடத்துறதுக்கான அதாவது கேபிட்டல் அப்படிங்கிறது 2 விதமாக வரும். ஒன்று ஈக்விட்டி, இன்னொன்று வந்து டெப்ட். அதில் ஈக்விட்டி அப்படின்னா என்னன்னா, நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் போடுற அமௌண்ட், ப்ரொமோட்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் போடுற அமௌண்ட்லாம் ஈக்விட்டின்னு சொல்லுவோம். அதை தாண்டி நம்ம வெளியே வந்து கடனாக வாங்கி அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு தேவையான பணம் வந்து வெளியே நம்ம கடனாக வாங்குறோம்னா அதை வந்து நம்ம டெப்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த கம்பெனி அந்த டெப்ட்டில் எவ்வளோ டிபெண்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தான் லிவரேஜ் ரேஷியோஸ். அதில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து டெப்ட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ மொத்தமாக இது 4ம் இருக்குது. இதில் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னா என்னென்னா இந்த ரேஷியோ வந்து ஈக்விட்டி கூட கம்பேர் பண்ணி நமக்கு எவ்வளோ டெப்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் தரும். ஸோ அடுத்து டெப்ட் ரேஷியோனா அடுத்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, ஈக்விட்டி ரேஷியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு அது வந்து லிவரேஜ் இருக்குது, எந்த அளவுக்கு அது சால்வென்சி ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இது பண்ணல தான். இது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கம்பெனியை வந்து அனலைஸ் பண்ணிட்டோம். அந்த கம்பெனியை பற்றின பிஸ்னஸ் மாடல் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், இது பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் நல்லா இருக்குது, அந்த செக்டார் நல்லா இருக்குது. அது அது வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குது. நிறைய மார்க்கெட் பர்சன்டேஜ் வச்சுருக்கு. அப்படி எல்லாமே இருந்தாலுமே இப்போ 2 கம்பெனி இருக்குது. ஏன்னு ஒரு கம்பெனி, பின்னு ஒரு கம்பெனி. இப்போ 2 கம்பெனியுமே சேம் லெவலில் தான் இருக்குது. பட் ஆனால் டெப்ட்டில் மட்டும் இந்த கம்பெனி ஏங்கிற கம்பெனிக்கு டெப்ட் அதிகமாக இருக்குது, பிங்கிற கம்பெனிக்கு டெப்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம எப்பவுமே பிங்கிற கம்பெனி தான் எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வர காசு, அவங்களுக்கு வர ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஒரு கணிசமான ஒரு பகுதி அவங்க டெப்ட் ரீபேமெண்ட்டுக்கும் இல்ல இன்ட்ரெஸ்ட்டுக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து அதுக்கு ஒரு கம்பெனிக்கு வந்து ரெட் ஃபிளாக் தான். சில சமயங்கள்ல என்ன ஆகும், அந்த டெப்ட் வந்து மேல போய் அந்த டெப்ட்னாலேயே அந்த கம்பெனி மூழ்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுவே மார்க்கெட் கண்டிஷன் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. பிரச்சனை இல்லாம போயிட்டுருக்கு அப்படின்னா, வர பிசினஸ்ல அவங்களால வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியும். டெப்ட் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி தர முடியும். சப்போஸ் ஏதாவது ஒரு எக்கனாமிக் டவுன் டர்ன் வருது, ஏதாவது ஒரு எக்கனாமிக் டிசாஸ்டர் வருது அப்படின்னா, அந்த சமயத்துல அவங்களுக்கு வந்து கம்பெனி ரன் பண்ணுறதுக்கே காசு இருக்காது. ஸோ அப்போ கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு காசு இருக்காது. கம்பெனி ப்ராடக்ட்ஸும் பெருசா சேல் ஆகாது. ஸோ அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் வராது. அமௌண்ட்டும் அவங்களுக்கு கம்பெனிக்குள்ள வராது. அந்த சமயத்தில டெப்ட் அவங்கள அந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா வந்து முழுங்க ஆரம்பிச்சுரும். அப்ப கடைசியில டெப்ட்டுக்காக அவங்க கம்பெனியே வந்து மொத்தமா க்ளோஸ் ஆகுற மாரி ஆயிரும். ஸோ ஒரு கம்பெனி அ ஒரு ஒரு கிரிட்டிக்கலான சமயத்தில ஒரு எக்கனாமிக் டவுன் டர்ன் வர சமயத்தில, ஒரு எக்கனாமிக் டிசாஸ்டர் வர சமயத்தில, அது எந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும் அப்படிங்கிறது டெப்ட் வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். இப்ப நீங்க ஒரு கம்பெனி பார்க்குறீங்க, எல்லாமே நல்லாயிருக்கு. டெப்ட் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா பரவால்ல வாங்கலாம்னு சொல்லி நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க வாங்குனதுக்கப்புறம் ஏதாவது மார்க்கெட் கண்டிஷன் ஏதாவது நெகட்டிவா போயிருச்சு, ஏதாவது இஷ்யூ ஆயிருச்சு அப்படின்னா, அந்த கம்பெனி ரன் பண்ண முடியாம போயிரும். இது இந்த மாரி டெப்ட்னால
இந்த மாரி டெப்ட்னால மோசமான நிலைமைக்கு போன கம்பெனிகள் வந்து நெறைய கம்பெனி இருக்கு. நல்ல பிசினஸ் மாடல் இருக்கும். நல்லா நல்ல பிசினஸ் பண்ணி நல்ல ப்ராஃபிட் எடுத்துட்டு இருப்பாங்க. டக்குனு ஏதாவது ஒரு தப்பான ஒரு அக்வைர்மென்ட்குள்ள போயிருவாங்க. அதாவது அ அவங்க ஏதாவது ஒரு இன்னொரு பிசினஸ நாங்க அக்வயர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. அதுல வந்து ஒரு பிளென்டி ஆஃப் அமௌண்ட்ட போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க போட்ட அமௌண்ட் வந்து அவங்க திரும்ப எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். அதுலேருந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிட்டர்ன் வராது. ஸோ அந்த அந்த டெப்ட் அவங்களுக்கு மேல ஏறிட்டே போகும். அந்த அந்த மாதிரி நெறைய விஷயத்துல அவங்க ஒரு கம்பெனி வந்து தப்பான முடிவு ஏதாவது எடுத்ததுன்னா, அது வந்து அவங்களுக்கு டெப்ட்டா அது மேல போயிட்டே இருக்கும். ஸோ நீங்க ஒரு கம்பெனி சூஸ் பண்றப்ப, நம்ம எப்படி லிக்விடிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியம்னு சொன்னோமோ, அ அந்த கம்பெனியோட ஆப்பரேஷன்ஸ் வந்து சஸ்டெய்னபிளா ஆப்பரேட் ஆகி நடந்துட்டு இருக்கிறதுக்கு லிக்விடிட்டி எவ்வளோ முக்கியம்னு சொன்னோமோ, அதே மாதிரி லிவரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு அது வந்து ப்ராப்பரா ஒரு சர்டைன் லிமிட்டுக்குள்ள மெயின்டெயின் பண்ணுதோ, அந்த அளவுக்கு அது வந்து நல்லது. ஸோ இதில ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ. டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோனா, இந்த பேர்லயே இருக்க மாதிரி டெப்ட்டுக்கும், ஈக்விட்டிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான். ஸோ டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோனா, டோட்டல் டெப்ட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. இதத்தான் நம்ம டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் ஃபைனான்ஷியல் லெவரேஜ் ரேஷியோ தட் கம்பேர்ஸ் கம்பெனிஸ் டோட்டல் டெப்ட் டூ இட்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. இட் ஷோஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஃபைனான்சிங் தட் கம்ஸ் ஃப்ரம் கிரெடிட்டர்ஸ் வெர்ஸ் அதாவது கிரெடிட்டர்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து கடன் குடுக்குறவங்க. ஓனர்ஸ் அப்படின்னா நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் நம்ம காசு போட்டவங்க. ஸோ அந்த ப்ரொபோர்ஷன் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து இது வந்து சொல்லுது. ஸோ இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டெப்ட் டூ ஈக்விட்டினா எப்பவுமே டெப்ட் டூ ஈக்விட்டி லெஸ் தென் 1 தான் இருக்கணும். நீங்க எந்த கம்பெனி எடுத்தாலும் சரி, எவ்வளோ பெரிய எந்த இது எடுத்தாலுமே நீங்க டெப்ட் டூ ஈக்விட்டி கிரேட்டர் தென் 1 இருக்க கம்பெனி மேக்ஸிமம் போகவே கூடாது. போகவே வேணாம். நீங்க ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சு தான் போறீங்க. நீங்க அனலைஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க இந்த கம்பெனி ஏதாவது ஒரு நம்பிக்கையில ஏதாவது ஒரு நியூஸ் பேஸ் பண்ணி அந்த மாரி போனீங்கன்னா போலாம். மத்தபடி நீங்க எந்த கம்பெனி எடுத்தீங்கனாலுமே, நீங்க ஸ்க்ரீனர்ல போய் அடிச்சு பார்க்கும்போதும் சரி, நீங்க நார்மலா அனலைஸ் மெத்தட் பண்றப்பயும் சரி, டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ லெஸ் தென் 1 தான் இருக்கணுங்கிறது ஒரு ஒரு பாடம் மாதிரி. நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப எப்படி நம்ம பிஇ வந்து கம்மியா இருக்கணும், இண்டஸ்ட்ரி பிஇ விட கம்மியா இருக்கணும், ஒரு 15க்கு கீழ இருக்கணும், அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டா பார்க்குறோமோ, அதே மாதிரி டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ லெஸ் தென் 1 இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ லெஸ் தென் 1 இருந்ததுன்னா, company uses less debt than equity generally considered financially கன்சர்வேட்டிவ் லோயர் ரிஸ்க். அது வந்து ஈக்விட்டியை விட அவங்களுக்கு வந்து டெப்ட் கம்மியா தான் இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் லோயர் ரிஸ்க்கான இது அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா, அவங்க ஈக்விட்டிய விட அவங்களுக்கு டெப்ட் ஜாஸ்தியா இருக்கு. அதாவது நீங்க போட்ட முதல விட நீங்க வெளிய வாங்குன கடன் அதிகமா இருக்கு அப்படின்னா, அந்த பிசினஸ் வந்து எப்ப வேணாலும் எது வேணாலும் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ கடன் வந்து அது ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணி இல்ல வேற ஏதாவது பிசினஸ் இருக்கு அப்படின்னா கூட நம்ம யோசிக்கலாம். அது எல்லாமே நார்மலா நீங்க ஒரு பிசினஸ் பண்றப்ப நீங்க போட்ட முதல விட ஒரு கடன் அதிகமா வாங்குறீங்க அப்படின்னா, அப்பவே அது வந்து உங்களுக்கு ஒரு ரெட் ஃபிளாக் தான். உங்க பிசினஸ்ல ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். வெரி ஹை டெப்ட் டு ஈக்விட்டி கேன் சிக்னல் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஆர் அக்ரெசிவ் குரோத் ஸ்ட்ராட்டஜி டிபெண்டிங் ஆன் இண்டஸ்ட்ரி நார்ம்ஸ். இதுவே இந்த டெப்ட் ஈக்விட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, அதான் நான் சொன்ன மாரி இந்த குரோத் இப்ப அவங்க ஏதாவது அக்வைர் பண்றதுக்கோ, ஏதாவது ஒரு எக்ஸ்பான்ஷனுக்கோ பண்றாங்க அப்படின்னா, அது வந்து நீங்க ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும். எதுக்காக இவ்வளோ டெப்ட் வாங்கியிருக்காங்க? என்ன பண்ணியிருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கால்லையோ, இந்த ஏஜிஎம் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்லயோ அந்த மாரி இதுலலாம் அவங்க அத சொல்லுவாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வேலிடா இருக்கு, ஓகே அப்படின்னா நீங்க இது பண்ணலாம். இப்ப டாடா மோட்டார்ஸ் ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஜாக் ஜேஎல்ஆர் அவங்க அக்வைர் பண்றப்ப அதிக டெப்ட்க்கு தான் போனாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து அதுலேருந்து மீண்டு வந்து திரும்ப அவங்க வந்து டர்ன் அரவுண்ட் ஆனாங்க. அது டாட்டாங்கிறதுனால அவங்களால அப்படி பண்ண முடிஞ்சது. ஏன்னா, அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு. எக்ஸசிவ் மணி அவ்வளோ இருக்கு. எவ்வளோ மோசமா போனாலுமே இன்னொரு பிசினஸ்லேருந்து அவங்க இதில காச கொண்டு வந்து போட்டு கொஞ்சமா டெவலப் பண்ணி கொண்டு வந்துரலாம். ஆனா எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அத நம்ம நல்லா ஒழுங்கா பார்த்துக்கணும். The ratio varies widely by industry. Capital intensive sectors often have higher DE ratio. அதான் சொன்ன மாதிரி, இப்ப கேப்பிட்டல் இன்டென்சிவ் செக்டார்ஸ் இந்த மேனுஃபேக்சரிங்கு, அப்புறம் இந்த லாஜிஸ்டிக்ஸு, அப்புறம் இந்த ஹார்ட்வேர் அந்த மாரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிளான்ட் தேவ. அப்புறம் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவ. ஸோ மெஷினரீஸ் எல்லாம் தேவ. அந்த மாரி நேரத்தில அவங்களுக்கு வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ சில நேரங்கள்ல அதிகமா கூட இருக்கும். அ பட் ஆனா இந்த கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மென்ட் வந்து கம்மியா இருக்க கம்பெனிஸ்க்குலாம் டெப்ட் வந்து கம்மியா தான் இருக்கும். அ டெப்ட் டெப்ட் கம்மியா இருக்கும். ஸோ டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோவும் கம்மியா தான் இருக்கும். ஸோ நீங்க இது வந்து செக்டார் டூ செக்டார் வேல்யூல பார்க்கணும். இந்த செக்டார்ல நார்மலா டெப்ட் டூ ஈக்விட்டி வந்து எவ்வளோ இருக்கு? ஸோ இந்த கம்பெனிக்கு எவ்வளோ இருக்கு? அது கம்பேர் பண்ணி இது ஓகேவா? அப்படிங்கிற மாரி தான் நம்ம பார்க்கணும்.
ஸோ OAT இஸ் யூஸ்ட் டு அசஸ் ஃபைனான்ஷியல் லிவரேஜ் அண்ட் ரிஸ்க். அந்த இதில் வந்து ஃபைனான்ஷியல் லிவரேஜ் எவ்வளோ இருக்குது, அதில் எவ்வளோ ரிஸ்க்கான ஸ்டாக் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு. இண்டிகேட் ஹவு மச் கம்பெனிஸ் ஃபைனான்ஸ்டு த்ரூ டெப்ட் வெர்சஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. ஒரு கம்பெனி வந்து கடன் மூலமாக எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பணம் உள்ளே வந்திருக்கு, அது கம்பேரிட்டிவ்லி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஈக்விட்டியை விட கடன் மூலமாக எவ்வளோ அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஹெல்ப்ஸ் லெண்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் எவாலுவேட் கிரெடிட் ஒர்த்னஸ் அண்ட் சால்வன்சி. இது நம்ம வந்து இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ எல்லா கம்பெனிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ்னு இருக்கும். அதாவது கிறிசில் அந்த மாதிரி வந்து கிரெடிட் ரேட்டிங் போடுறதுக்குன்னு சொல்லி அதுக்குன்னே அந்த கம்பெனிகள் இருக்கும். அந்த கம்பெனி வந்து அந்த கம்பெனியில் நடக்கிற ஃபைனான்ஸு ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு அது எல்லாத்தையுமே வச்சு அந்த பிஸ்னஸ்க்கு அந்த கம்பெனிக்கு வந்து இவ்வளோ கிரெடிட் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஏஏ ப்ளஸ் ஏஏ மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் அந்த மாதிரி பிசி அந்த மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி போடுறப்ப இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியமானது. அந்த கிரெடிட் ரேட்டிங் வச்சு தான் அவங்க பாண்ட் வெளியிடுறாங்க அப்படின்னாலும், எதிர் வெளியிடுறாங்க அப்படின்னாலும் அந்த அந்த கிரெடிட் ரேட்டிங் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். ஸோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிறது அந்த அந்த கிரெடிட் ஒர்த்தினஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. இப்போ நீங்கள் ஆல்ரெடி வெளியே நீங்கள் கடன் வாங்க போகிறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்க கடனே அவ்வளோ இருக்குது அப்படின்னா, அது தராததுக்கு அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு முக்கியமானது. யூஸ்ஃபுல் இன் கம்பேரிங் கம்பெனிஸ் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பெஷலி வித்தின் சேம் இண்டஸ்ட்ரி சிக்னிஃபிகன்ஸ். A balanced DE ratio can enhance return on equity through use of leverage. ஸோ இது சொன்ன மாதிரி என்னன்னா, இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்கள் கையிலேருந்து வந்து உங்கள் கையிலேருந்து காசு போட்டே இருக்க முடியாது. அப்போ எல்லாத்தையும் நீங்கள் போட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் நெக்ஸ்ட் ஏதாவது தேவைப்படுது, நெக்ஸ்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா, உங்கள் கையில் வந்து காசு இல்லாமயே போயிரும். அந்த மாதிரி நேரத்தில உங்களுக்கு வந்து கடன் நீங்கள் கம்பெனி நல்லா ரன் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து சுலபமா ஏதாவது ஒரு இடத்துல கடன் கிடைக்கிது அப்படின்னா, அத வாங்கி அது மூலம் நீங்க பிஸ்னஸ் பண்ணி பண்றப்ப, அந்த கடன நீங்க கரெக்ட்டா அடைச்சிட்டே வரீங்க அப்படின்னா, அது வந்து பேலன்ஸ்டா இருக்கும் பட்சத்தில, உங்களுக்கு வந்து ஈக்விட்டில வர ரிட்டர்ன் வந்து அதிகமா இருக்கும். நீங்க போட்ட பணத்துக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து அதிகமா கிடைக்கும். ஸோ ஹெல்ப்ஸ் டிட்டர்மைன் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி பர்ட்டிகுலர்லி இன் டவுன்டர்ன்ஸ் டியூரிங் எக்ஸ்பான்ஷன். அதான் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இந்த எக்ஸ்பான்ஷன் ஸ்டேஜ்ல எல்லாம் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிளேஸ் எ ரோல் இன் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எஸ்டிமேஷன் வேல்யூவேஷன் மாடல்ஸ் எஸ்பெஷலி ஃபார் அட்ஜஸ்டிங் ரிஸ்க் பிரீமியம்ஸ். ஸோ லிமிட்டேஷன்ஸ் எல்லாத்துக்கும் எந்த ரேஷியோஸ் எடுத்தாலும், எந்த பாராமீட்டர் நீங்க எடுத்தாலும் அதுக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். இதில ஃபர்ஸ்ட் என்னன்னா, டசன்ட் ரிஃப்ளெக்ட் டெப்ட் சர்விங் எபிலிட்டி. இட் ஷோஸ் ஹவ் மச் டெப்ட் எக்ஸிஸ்ட், நாட் வெதர் த கம்பெனி கேன் ரீபே இட். இதில வந்து பார்த்தீங்கன்னா, டெப்ட் வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லும். அந்த டெப்ட் வந்து கம்பெனி பே பண்ண முடியுமா, முடியாதா அப்படிங்கிறதுல சொல்லாது. சில கம்பெனிகள் வந்து டெப்ட் அதிகமா இருந்தாலுமே, அவங்களுக்கு வந்து இந்த அப்கமிங் இயர்ஸ்ல இல்ல இந்த கரண்ட் அசெட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ அவங்களால வந்து இது வந்து ஈஸியாக ரீபே பண்ண முடியிற மாதிரியான ஒரு டெப்ட்டாக இருக்கும். இதே சில கம்பெனிஸில் அவங்களுக்கு டெப்ட் கொஞ்சம் முன்ன பின்ன கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே, அவங்களால அதை வந்து ரீபே பண்ண முடியாத சூழ்நிலையில் அந்த கம்பெனி இருக்கலாம். நீங்கள் இப்போ இதை கம்பேர் பண்ணுறீங்க, 2 கம்பெனி இருக்குது. ஒரு இதுக்கு 0.9 இருக்குது, இன்னொரு கம்பெனிக்கு 0.7 இருக்குன்னா, நீங்கள் ஆப்வியஸ்லி 0.7 இருக்க கம்பெனிக்கு போவீங்க. ஆனால் 0.9 இருக்க கம்பெனியால் ஈஸியாக ரீபே பண்ணுற ஸ்டேஜில் அந்த கம்பெனி இருக்கலாம். பட் ஆனால் 0.7 இருக்க கம்பெனியால அது வந்து ஈஸியாக ரீபே பண்ண முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. இந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவில் வேல்யூ மட்டும் தான் இருக்குமே தவிர, அந்த கம்பெனி எப்படி ரீபே பண்ண முடியுமா, முடியாதா, என்ன ஸ்டேஜ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அது ஒரு லிமிட்டேஷன். இக்னோர் அசெட் குவாலிட்டி. இதில டெப்ட் டு ஈக்விட்டி அது மட்டும் தான் பிளெண்டா சொல்லுவோம். அந்த கம்பெனியோட அசெட் குவாலிட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. சப்போஸ் நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம லிக்விடிட்டி ரேஷியோ பார்த்தோம். இந்த இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோல. அந்த லிக்விடிட்டி ரேஷியோஸ்ல அசெட் பேஸ் பண்ணி ல லைபிலிட்டீஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்படியே பார்த்துட்டே வந்தோம். ஸோ அப்ப வந்து இப்போ உங்களுக்கு வந்து டெப்ட் ஈக்விட்டி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னாலுமே, உங்களுக்கு அந்த நேரத்தில கரண்ட் அசெட்ஸ் அதிகமா இருக்கு. இல்ல கேஷ் உங்ககிட்ட அதிகமா இருக்கு அப்படின்னா, அந்த டெப்ட் ஈக்விட்டிங்கிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்காது. அ அந்த அந்த டெப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனையாவே இருக்காது. ஏன்னா, உங்களுக்கு அந்த டெப்ட்ட பே பண்ற அளவுக்கு உங்கள்ட்ட அசெட்ஸ் இருக்கும். ஸோ, இது வந்து அசெட் குவாலிட்டிய வந்து இந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோல உங்களுக்கு அந்த அசெட் குவாலிட்டிய பத்தின எந்த இதுவும் இருக்காது. ஸோ, இத வந்து அசெட் குவாலிட்டி இக்னோர் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு லிமிட்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் அஃபெக்டட் பை அக்கவுண்டிங் சாய்ஸஸ் ஆப்வியஸ்லி. இது வந்து எப்படி வேணாலும் அவங்க வந்து அக்கவுண்டிங்கில அவங்க ஏதாவது மாத்தி குடுத்தாங்கன்னா, அது நமக்கு தெரியாது. நாட் யுனிவர்சலி கம்பேரபிள். வேரிஸ் பை இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி. Can be distorted by share buybacks. Reducing equity through buybacks can artificially
இன்க்ரீசிங் த ரேஷியோ. இப்ப ஷேர்ஸ் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அ ஷேர் மார்க்கெட்டுக்கு இருக்க ஷேர்ஸ கம்பெனி ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருக்கு. அவங்ககிட்ட வந்து ஒரு எக்ஸசிவா ஒரு அமௌண்ட் இருக்கு அப்டின்னா, அவங்க ஷேர் பைபேக் பண்ணுவாங்க. அதாவது மார்க்கெட்ல இருக்க ஷேர நாங்க வாங்கிக்கிறோம். அவங்க கம்பெனி மேல அவங்களுக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கு. இன்னும் நாங்க இன்னும் பெட்டரா பண்ணுவோம் அப்டின்னு நம்பிக்கை இருந்ததுன்னா, அவங்க ஷேர் பைபேக்குங்கிற ஆப்ஷனும் பண்ணுவாங்க. ஸோ அப்டி ஷேர் பைபேக் பண்றப்ப, ஈக்விட்டி ஷேர் ஈக்விட்டிங்கிறது ஈக்விட்டியோட ஈக்விட்டி வந்து கம்மியாயிட்டே வரும். அதாவது ஈக்விட்டி தான் நீங்க ப்ரொமோட்டர் ஷேரா அது மாறிட்டே இருக்கும். நீங்க வாங்க, வாங்க, வாங்க. ஸோ அப்படி பண்றப்ப ஈக்விட்டி வேல்யூ கம்மியாயிட்டே இருக்கும். அப்ப ஈக்விட்டி உங்களுக்கு கம்மியாகுதுன்னா, டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோல உங்களுக்கு டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ அதிகமாயிட்டே இருக்கும். ஏன்னா ஈக்விட்டி கீழ இருக்கு. அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டூ டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ அந்த மாரி நேரத்தில அவங்க ஷேர் பைபேக் பண்ணது நல்ல விஷயமா இருந்தாலுமே, அந்த ஈக்விட்டி கம்மியாகுதுனால இந்த ரேஷியோ நமக்கு அதிகமா காமிக்கும். ஸோ அது நமக்கு கொஞ்சம் ஒரு குழப்பமான ஒரு இதா இருக்கும். சம்மரி என்ன அப்படின்னா, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ இஸ் த கீ இண்டிகேட்டர் ஆஃப் a company's financial structure and risk profile. While it's essential for understanding leverage and capital strategy, should be analyzed alongside other metrics like interest coverage and cash flow to get a complete financial picture. சொன்ன மாதிரி இது வந்து அந்த கம்பெனில வந்து லிவரேஜ் எப்படி இருக்கு, அந்த கம்பெனியோட டெப்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இது. ஸோ அதர் ஃபேக்டர்ஸ் கூட தான் இத நம்ம இது பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த இந்த வீடியோல டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பத்தி நம்ம பார்த்துருக்கோம். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த ரேஷியோ பத்தி நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது வந்து புரியல, குழப்பமா இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ல சொல்லலாம். இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.